ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் கடையில், இன்றைக்கி எதுவும் செய்யலை. ஸோ வந்துட்டு குலாப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் வந்து பால்கோவா திருடி சாப்பிட்டுட்ருக்கான். அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது என்ன தேவை, குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். குலாப் ஜாமுன் மிக்ஸு எம்டிஆர்து நல்லாயிருக்கும், எம்டிஆர் மிக்ஸு. அப்புறம் பால்கோவா, நெய், பால், இதுதான் தேவையான பொருள். ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில். நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வந்து குலாப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ அந்த மிக்ஸை வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்துட்டு எம்டிஆர் மிக்ஸை போட்டுக்கலாம் பவுலில். அப்புறம் வந்து பால்கோவா, ஸ்வீட்லெஸ் கூட போடலாம். ஸ்வீட்லெஸ் போட்டால் கூட நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்வீட் பால்கோவா தான். எங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்றதுனால நான் ஸ்வீட் பால்கோவாவே போட்டிருக்கேன். ஸ்வீட் கொஞ்சம் பிடிக்காதவங்க வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஜீராவில் ஸ்வீட் இருக்க தான் செய்யும். இதுவும் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு பால்கோவா வந்து ஸ்வீட் தான் வாங்குவேன். ஸோ பால்கோவாவையும் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டு பால் ஊற்றி நல்லா வந்து சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக வந்துட்டு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு நம்ம வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். 2 ஷேப்பில், அதாவது ரவுண்டு, அப்புறம் வந்து சுவா ஜாமுன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்துட்டு நம்ம சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஈஸி தான். நம்ம வந்து ஏலக்காய் தட்டி போட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜாமுன் செய்யும் போது என்ன ஒரு பக்குவம் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, ஜாமுன் வந்து வீரல் விடக்கூடாது. வீரல் விட்டுச்சின்னா அது பக்குவம் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அது உடஞ்சிரும். நம்ம சாப்பிட எடுத்து 1 நாள் 2 நாள் வச்சுனாக்கா உடஞ்சி உருகிடும். அதனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஜாமுன் வீரலே விடக்கூடாது. ஸோ வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வந்து திருப்பி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு வேகும். இல்லைன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம்னாக்கா மெரூன் கலரில் ஆகிடும், மேலே உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு செட் ஆஃப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். பார்த்துக்கோங்க. நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணணும். ஸோ வந்து சுகர் சிரப்பில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆற விட்டுட்டு சுகர் சிரப்பில் போட்டு உடனே கூட கொஞ்சம் நம்ம சாப்பிட்லாம். அப்படி உடனே சாப்பிட்ணும். வந்து ஷிராவில் போடும்போது கூட வந்துட்டு ஆற வச்சுட்டு போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். எங்கள் வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ கமர்ஸ், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.